ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் vlog தான். ஸோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் வந்து ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெளியே நின்றுட்டுருக்கோம். இதோடைய ஃபுல் வியூ வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடோட ஃபுல் வியூ. மேலே ஒரு வீடு இருக்குது, கீழே வந்து ஒரு வீடு இருக்குது. மேலே வந்து ஹவுஸ் ஓனர் வந்து குடியிருக்காங்க. நாங்கள் வந்து கீழே இருக்கோம் ரெண்ட்டுக்கு. இது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். கதவு வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைட் மேலே வந்து படிக்கட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகிறதுக்கு மேலே தான் இப்படி தான் போகணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது. டெத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம். இந்த கதவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலும் வந்து கதவுமே வந்து தேக்கு மரத்தால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த அண்ணா. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டு, குப்பை தொட்டி இதெல்லாம் வச்சுருக்கேன், வேஸ்ட்டெல்லாம். அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம வீடு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து முதல்ல உங்களுக்கு காமிக்கிறது வந்து சோஃபா செட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த சோஃபா செட்டு வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நாங்கள் எங்கேயும் ஷோரூம்லலாம் வாங்கலை. இது வந்து வெறும் 10,000 தான். இந்த ரோட்டு கடையில் தான் வாங்கினோம். நார்த் இண்டியன் சைடு வந்து கொண்டு வந்து இந்த சம்மர் சீசன்லாம் வந்து ரோட்டில் விற்பாங்க இல்லைங்களா, ஸோ அங்கே தான் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளாக் மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு சிங்கிள் சோஃபா. ஸோ இந்த புஷன் வந்து நாங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி தைச்சி வாங்கிக்கிட்டோம். அதுக்கு வந்து ஒரு 4,000 ஆச்சு. அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்டோட புக்ஸ் எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். இந்த டேபிள் வந்து அவருடைய ராசியான டேபிள். 10 இயர்ஸ்க்கு மேலே வச்சுருக்காரு. ஸோ அது தூக்கி போட மனசு வரல, அதனால் அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து என்னோடய கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கதவு வந்து என்னோடய ஃபேவரெட்டுங்க. ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த புலி வந்து எங்கள் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவங்க மாமா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டு நானும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை வச்சுருக்கோம். ஒரு ஃப்ரேம் ஒன்று மாட்டி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஹனிமூன் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சோனி எல்சிடி டிவி இருக்குது, 55 இன்ச்சு. இப்போ நம்ம சாமி ரூம்குள்ளே போகலாம். சாமி ரூம்குள்ளே எனக்கு வந்து அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, அம்மாங்க ஆன்ட்டிங்கெலாம் பண்ணுற மாதிரி எனக்கு அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லா சாங்கி சடங்கெலாம் பண்ண தெரியாது. இப்போ தான் புதுசுன்றனால இதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான், இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு ட்ரே மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் அந்த கற்பூரம், ஊதுபத்தி இதெல்லாம். கிச்சன் டூர் வந்து நான் ஆல்ரெடி வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்க்காதவங்க வந்து ஐகார்ட்டில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அண்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னால் வந்து நிறைய வேலை செய்ய முடியல. ஏன்னா வந்து இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் டெலிவரின்றனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னோடய பாப்பாவோட சைக்கிள் இருக்குது. இது வந்து ஸ்டோர் ரூமாக தான் நாங்கள் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து டாய்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஒரு பேஸ்கெட்டில் போட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஈவினிங் ஆனால் அவங்க எல்லாத்தையும் கொட்டி செதறி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நான் மறுபடியும் எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களோட ஸ்டூலு, எங்கள் பாப்போட ஸ்டூலு. இங்கே வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே வந்து லிக்விடு பவுடரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்யூஸ்க்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எங்கள் பாப்பாவோடது. அதுக்கு கீழே பாக்ஸில் வந்து புக்ஸ் இருக்குது. இது வந்து 2 பக்கெட் துணி துவைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இன்னொரு அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வாஷிங் மிஷினு 6.5 kg வந்து நம்மளுக்கு லோடு வந்து பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பீரோக்கு மேலே வந்துட்டு அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஸோ வந்து இந்த ஹார்பிக்கு, டெட்டால் இந்த மாதிரி ஐட்டம், சோப்பு இதெல்லாம் வந்து அதில் தான் போட்டு வைப்பேன். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஏதாவது கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா படுக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, ஸோ அந்த தலகாணி அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா துவைச்சி அயன் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய துணியை வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். ஸோ அது ஃபில் ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்துருவேன் மூட்டை கட்டி, அப்புறமா பீரோட எடுத்து வச்சுருவேன். இப்போ வாங்க நம்ம பெட்ரூம்க்கு போகலாம். ஸோ
ஸோ பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பெட்ரூம்லேயுமே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அண்ட் எங்கள் பாப்பா வந்து தூங்கிட்டுருக்காங்க. மதியானம் 3 மணி இல்லைங்களா, ஸோ வந்து தூங்கிட்டுருக்காங்க. இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து gift வந்தது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன், பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து டாய்ஸ் தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாப்பாவுடைய குளிக்க வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற பவுடர், அந்த க்ரீம் மட்டும் வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் அதில் இருக்காது. ஸோ அந்த பீரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாண புதுசில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது தான். 11,800 நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு சாம்சங் இது இருக்குது, ஏசி இருக்குது. இது வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைஸ் ட்ராயர் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். ஸோ வந்து இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா ஆசை இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ ஐகார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு துணி போட்டு வைக்கக்கூடிய டஸ்ட்பின். ஸோ டஸ்ட்பின் சொல்கிறதா இல்லை பேஸ்கெட்டுன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. ஸோ பேஸ்கெட்டே வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் ட்ராயர்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன், எனக்கு தெரியல. ஃப்யூச்சரில் மேபி வந்துட்டு அந்த மாதிரி ட்ராயர்லாம் நிறைய இருக்கிற மாதிரி வாங்கணும். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் ஸ்பேஸ் வந்து அடைக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் தான். அவ்வளோதாங்க, எங்கள் வீடு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே ஒரு ஃபுல் வியூ பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீட்டில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அப்பப்போ சுத்தம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ கன்சீவாக இருக்கிறதுனால என்னால் வந்து நிறைய வேலை செய்ய முடியல. ஸோ ஏன்னா இப்போ நான் ஹோம் டூர் போகிறதுக்கு காரணமும் வந்து இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளால் வந்து கிளம்ஸி ஆகிடும் வீடு. ஸோ அப்போ வந்து வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போவே எடுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பாப்பா தூங்கிட்டு இருந்தா, எடுத்துகிட்டு போய் பெட்டில் போட்டுட்டு இதை வந்து மாட்டி வச்சுட்ருக்கேன். இது வந்து ஊஞ்சல் மாட்டி வச்சுருந்தோம். உட்டனில் வந்து ஒரு ஊஞ்சல் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அது வந்து இடம் இல்லை அப்படிங்கிறதுனால எடுத்து நான் பரண் மேலே போட்டு வச்சுருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடை பார்த்துட்டிங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க வீடு வந்து அவங்கவுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் வந்து என்னோடய வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலுமே வந்துட்டு 2 நாளுக்கு மேலே இருக்க மாட்டேன், இங்கே தான் இருக்கணும் எனக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு இங்கே இருந்தால் தான் ஏதோ சொர்க்கம் மாதிரி எனக்கு இருக்கும். அது வந்து வசதியை பொறுத்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இடத்தோட அளவை பொறுத்து. சின்ன வீடாக இருந்தால் சந்தோஷமா அப்படி இப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. சின்ன வீடோ பெரிய வீடோ, பட் வந்து நம்மளுக்குன்னு ஒரு வீடு வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷமான மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.